நம்ம இன்றைக்கி பிளாக் செயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாக் செயின் அப்படின்றது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங், அதாவது ஒரு ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனை ஒரு சிஸ்டமால் சேஞ்ச் பண்ண முடியாது, மேனிப்புலேட் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, பிளாக் செயினை வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்னும் சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டேட்டாவை வந்து நம்ம ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷன்னு சொன்னோம்ல, அந்த ரெக்கார்டட் இன்ஃபர்மேஷனை வந்து டூப்ளிகேட் பண்ணி சிஸ்டம் நெட்வொர்க்குள்ளே நிறைய அந்த டூப்ளிகேட்டட் டேட்டாவாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ஸோ தட் பர்டிகுலர் டேட்டா இதுதான் அப்படின்னு சொல்லி ஐடென்டிட்டியோடு கண்டுபிடிச்சி அதை மாற்றுறது, ஹேக் பண்ணுறது, மேனிப்புலேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ தட் பிளாக் செயினை வந்து ரொம்ப சேஃப்டி, செக்யூர்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சூப்பர் செக்யூர் ஆன்லைன் நோட் புக்காக பிளாக் செயினை நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போ ஒரு நோட் புக்கு, பட் யாருமே அதுக்கு வந்து ஓனர் கிடையாது, இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நான் யாருனாலும் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், பட் யாருமே அதுக்கு வந்து ஓனர் கிடையாது. ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம டிஜிட்டல் லெட்ஜர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு பேஜ், நோட் புக்கோட ஒவ்வொரு பேஜும் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக்காக செயல்படும். நெக்ஸ்ட்டு அந்த பேஜை வந்து ஒரு செயினாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க, அதுதான் வந்து பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவை பர்ச்சேஸ் நடக்கும் போதும் அதை வந்து நோட் பண்ணி வச்சுரும். அந்த பிளாக் நியூ பேஜ் வந்து நோட் புக், அதாவது அந்த செயின்னு சொல்கிற நோட் புக் வந்து நியூ பேஜ், அதாவது பிளாக்ல வந்து நோட் பண்ணி வச்சிடும். ஓகேவா? ஸோ இந்த நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிற எல்லா கம்ப்யூட்டர்ஸும் அதோட காப்பியே எடுத்து வச்சுக்கும். ஸோ இது எல்லாம் வந்து ஒரே மாதிரி ஒர்க் ஆகுது. இதில் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா, அந்த நோட் புக்கை வந்து அந்த நெட்வொர்க்கில் உள்ள எல்லாராலையும் வந்து பார்க்க முடியும். இது வந்து ஒரு ஷேர்டு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் யாராலையும் சீட் பண்ணவோ இல்லை அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணவோ முடியாது. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சர், அந்த அக்ரிமெண்ட்டு, கம்ப்யூட்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற அந்த அக்ரிமெண்ட்டும் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸும் வந்து அந்த ஒர்க்கை வந்து பார்த்துக்கும். ஸோ இது வந்து ஒரு tamper proof.